ஹாய் காய்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஷீட்டில் பாருங்கள் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 3 எக்ஸாம் செஞ்சுருப்பாங்க. இவங்களோட ஃபைனல் மார்க்ஸ் வந்து இந்த 3 எக்ஸாம்ட டோட்டலாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் டோட்டல் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், எக்ஸாம் 1ல் சரியா முதலாவது எக்ஸாமில் இவர் எடுத்த மார்க்ஸில் 50% தான் நாங்கள் ஃபைனல் மார்க்ஸுக்கு கொண்டு வரலாம். இவர் செஞ்சுருக்க 2வது எக்ஸாமில் வந்து 35% தான் இதில் கொண்டு வரலாம். அதே மாதிரி 3வது எக்ஸாமில் 15% தான் இதில் கொண்டு வரலாம். இப்படி வந்து எல்லாருடையும் மார்க்ஸ்லேயும் இவங்க 3 எக்ஸாமில் எடுத்த மார்க்ஸ்லேயும் இந்த 50, 35, 15% தான் நீங்கள் வந்து இதில் கொண்டு வர முடியும். அப்போ யூஸ்வலாக என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த 85 50ஆல் பெருக்கி, அப்புறம் 71 35ஆல் பெருக்கி, 59 15ஆல் பெருக்கி தான் இந்த ஃபைனல் மார்க்ஸை வந்து நாங்கள் கொண்டு வரோம். அப்படி இல்லாமல் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யலாம். அது எப்படின்னு சொன்னால், ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணுங்கள். சம் ப்ரொடக்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ரொடக்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு முதலாவது இந்த பெர்சன்டேஜ், இந்த சதவீதங்களை வந்து ஹைலைட் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணிவிட்டு டாலர் சைனை வந்து முன்னுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதை வந்து ஃபிக்ஸாக வச்சுருக்கிறதுக்கு இந்த டாலர் சைன் வந்து தேவை. அதுக்கப்புறம் கமாவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த 3 மார்க்ஸையும் வந்து ஒரேடியாக ஹைலைட் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண அப்புறம் இவங்களோட ஃபைனல் மார்க்ஸ் வந்துடும். இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள், எல்லாரோட ஃபைனல் மார்க்ஸும் வந்துடும். இப்படி வந்து உங்களுக்கு வெயிட்டட் அவரேஜாக ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு சொன்னால், இந்த சம் ப்ராடக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய், தேங்க்யூ.